என்னுடைய விருப்பம். அதனால்தான் இந்த ஆண்டின் இறுதியிலே கோழியை பற்றியும், நான் உங்களோடு உங்களை அன்பு செய்ய உங்களுக்காகவே பிறந்திருக்கிறேன், உங்களோடு பயணிக்க இருக்கிறேன் என்ற ஒரு வாக்கையும் கொடுக்கிறார். இப்படிப்பட்ட வாக்கு கொடுக்கும் இறைவன் நம்மோடு இருக்கும் பொழுது கோழிகளை கண்டு ஏன் அஞ்ச வேண்டும்? நாம் ஏமாற்றுபவர்கள் அல்ல, ஏமாந்து போபவர்களும் அல்ல. நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை உள்வாங்கி கண்கள் மூடி ஒரு நிமிடம் செபிப்போம். அந்த தெய்வமே, இது நல்ல நாளுக்காக நினைச்சு கூறுகிறோம். இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் நற்செய்தியும் அழகான ஒரு பகுதியை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். வாழ்க்கையில் நாங்கள் எது உண்மை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்ள தூய ஆவியானவருடைய ஞானம் பெற்றவர்களாக, ஆன்மீகம் நிறைந்த மனிதர்களாக வாழ வேண்டும் என்று அழைத்திருக்கிறார். நற்செய்தியிலே கடவுள் படிப்பவர் அல்ல, பழி வாங்குபவர் அல்ல, அழிப்பவர்